This video is sponsored by genreviews.online. இந்த பேஜை போய் ஓப்பன் பண்ணுங்கள். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ரிவ்யூ பார்த்தே வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே மறக்காமல் என்னோடய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்த்து தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பூ, பிரியாணி இலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, தக்காளி, கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். மசாலா நம்ம வந்துட்டு பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம 1 கப் அளவு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ ஒரு 10 பீஸ் தான் எடுத்துருக்கோம். மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துருக்கோம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த பட்டை, பிரியாணி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம சிம்லே வச்சுட்டு நம்ம வதக்கணுன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக சால்ட் சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமே வதங்கிடும். நம்ம வந்துட்டு முழுசாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக எப்படி வதக்கி குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு ஒரு 50% வந்து நமக்கு குக் ஆனால் போதும். நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு மெஷர்மெண்ட்டு தான் முக்கியம். ஸோ வந்துட்டு நான் இந்த கப்பில் தான் எல்லாமே எடுத்துருக்கேன். நீங்களும் ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லை கப் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதுபடி பண்ணோன்னா தான் குக்கருக்கு கொஞ்சம் நல்லா வரும். இப்போ நம்ம நார்மலாக ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். சாதம் வடிக்கிற ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஊற வச்சுக்கிட்டாச்சு. அதுவும் 1 கப் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு லைட்டாக வீட்டோட மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மிளகாத்தூள் மசாலாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை வந்து அதில் ஆட் பண்ணிக்குவோம். அரிசியும் சிக்கனும் ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடினோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரைஸ் வந்து 1 கப்பு 1 கை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு 1 கப்னால் அதுக்கு டபுளாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2 கப்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா நல்லா வேகணும்னு நினச்சோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிறோன்னா நல்லா வேகும். இல்லை நார்மலாக கரெக்டாக இருக்கணும்னா அப்படியே நம்ம கரெக்டாக டபுளாக மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 1 கப் அரிசிக்கு நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம சால்ட்டை வந்து கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியாக இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் கம்மியாயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது நம்ம பிரியாணி. அங்கே ஓரளவு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போதைக்கு நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. விசில் வந்துருச்சு. இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சிக்கன், ஆனியன், காடை செஞ்சுருந்தோம். அதுதான் இன்றைக்கி.